நாட்டின் புதுவாழ்வுக்காக மன்றாடும் கீதங்கள். சங்கீதம் 79. இஸ்ரயேலரின் மெய்ப்பரே, செவிசாய்த்தருளும். யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் வழி நடத்துபவரே, என் குரல் கேளும். கெரூபீம்களின் மேல் வீற்றிருப்பவரே, எப்ராயிம், பெஞ்சமின், மனாசே இவர்கள் முன் மாண்பு விளங்கச் செய்யும். உமது வல்லமையை தூண்டி எழுந்தருளும். எம்மை மீட்க எழுந்து வாரும். இறைவா, நீர் எங்களுக்கு வாழ்வளித்தருளும். எங்களுக்கு மீட்பு கிடைக்க உமது இன்முகம் காட்டியருளும். படைகளின் இறைவனே, மக்கள் மன்றாடுகையில் செவிகொடாமல் எதுவரை சினம் கொண்டிருப்பீர்? கண்ணீரையே அவர்களுக்கு உணவாக ஊட்டினீர். பெருகியோடிய கண்ணீரையே அவர்கள் பருகச் செய்தீர். எங்கள் அயலார்க்கு நாங்கள் சச்சரவின் காரணமாயிருக்க செய்தீர். எங்கள் எதிரிகளின் நகைப்புக்கு இலக்கானோம். படைகளின் இறைவனே, நீர் எங்களுக்கு மீண்டும் வாழ்வளித்தருளும். எங்களுக்கு மீட்பு கிடைக்க உமது இன்முகம் காட்டியருளும். எகிப்து நின்று திராட்சை கொடி ஒன்றை எடுத்து வந்தீர். புறவினத்தாரை விரட்டியடித்து அவர்கள் நாட்டில் அதை நட்டு வைத்தீர். அதற்கேற்ற நிலத்தை பண்படுத்தினீர். அது வேர்விட்டு நாடு முழுவதும் பரவியது. அதன் நிழல் மலைகள் மீது விழலாயிற்று. அதன் கிளைகள் வளர்ந்தோங்கிய கேதுரு மரங்களையும் மூடின. கடல் வரைக்கும் அதன் கொடிகள் படர்ந்தன. அதன் தளிர்கள் 6 வரையில் வளர்ந்தோங்கின. பின்னர் ஏன் அதன் மதில் சுவரை தகர்த்து விட்டீர்? அவ்வழியாய் செல்வோர் அனைவரும் அதில் பழம் பறிக்க ஏன் விட்டுவிட்டீர்? காட்டுப்பன்றிகள் அதை அழிக்க ஏன் விட்டுவிட்டீர்? காட்டு விலங்குகளை ஏன் அங்கேயே மேய விட்டுவிட்டீர்? சேனைகளின் இறைவனே, மீளவும் எழுந்து வாரும். வானினின்று கண்ணோக்கி பாரும். இத்திராட்சை கொடியை வந்து பாரும். உமது வலக்கரத்தால் நீர் நட்டதை பாதுகாத்தருளும். நீர் வலிமைப்படுத்த விரும்பிய இவ்விளஞ்செடியை காத்தருளும். அதை அவர்கள் நெருப்பால் எரித்து விட்டனர். அதை தகர்த்து விட்டனர். முகத்தின் அச்சத்தோற்றத்தால் அவர்கள் அழிவார்களாக. வலக்கரத்தால் தேர்ந்தெடுத்த ஆளை கைவன்மை காப்பதாக. உமக்கென உறுதிப்படுத்திய மனிதனை அது காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகலோம். உயிரோடு எங்களை நீர் காத்தருள்வீர். உமது பெயரை நாங்கள் போற்றுவோம். ஆண்டவரே, சேனைகளின் இறைவனே, எங்களுக்கு மீண்டும் வாழ்வளித்தருளும். எங்களுக்கு மீட்பு கிடைக்க எங்களுக்கு இன்முகம் காட்டியருளும். ஆமென்.